our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 15 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மலைகள் நொறுங்காமல் இருப்பதற்கு காரணம் அது பெரியதால் அல்ல, நாம் இன்னும் கூர்மை அடையாததால் தான் நொறுங்கவில்லை. அதுதான் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் ஏன் ஒன்றும் நடக்கவில்லை? இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இந்த வாக்குதத்த வசனத்தை இன்று உங்களுக்கென்று உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு கேள்வி, கர்த்தர் இப்படி சொல்கிறார், ஆனால் நம் வாழ்க்கையில் ஏன் மலைகள் நொறுங்கவில்லை? ஏன் நாமே நொறுங்கி விடுகிறோம்? அதற்கான ஒரே ஒரு காரணம் இருக்கிறது. இதை கேட்க சுலபமாக இருக்கும், ஆனால் ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். அந்த காரணம் என்னவென்று இன்று பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பு இதை கவனியுங்கள். கர்த்தர் உங்களை தோல்வியாளனாய் பார்க்கவே இல்லை. அவர் உங்களை காணும் போது மலைகளை நொறுக்கக்கூடிய வல்லமையுள்ளவர்களாய் காண்கிறார். கூர்மையான யந்திரத்தை போல காண்கிறார். கேள்வி என்னவென்றால், நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம்? அதுதான் வித்தியாசம். இங்கேதான் பலர் தவறுகிறார்கள். கர்த்தருடைய இந்த வாக்குதத்தம் எத்தனை இனிமையானது! அவர் நம்மை காணும் போது கூர்மையான யந்திரத்தை போல காண்கிறார். மலைகளை மிதித்து நொறுக்கக்கூடிய வல்லமையுள்ளவர்களாய் காண்கிறார். ஒரு கோடாரியை எடுத்து மரம் வெட்ட விரும்புகிறவன் அந்த கோடாரி கூர்மையுடையதா இருக்கிறதா என்பதை முதலில் சோதித்து பார்க்கிறான். அப்படி கூர்மை இல்லாமல் மழுங்கி இருந்தால் மரத்தை வெட்டும் போது அவனுடைய பலன்தான் வீணாகுமே தவிர மரம் வெட்டப்படுவதில்லை. பிரச்சனை மலை இல்லை, நம்முடைய நிலைதான். இப்போது நீங்கள் நினைக்கலாம், நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் மலை நொறுங்கவில்லை என்று. அதற்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கிறது. கொஞ்சம் பொறுங்கள். அந்த ஒரு விஷயம் புரிந்து கொண்டால் உங்கள் ஜெப வாழ்க்கையே மாறும். தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் எந்த காரியத்தை செய்யும் போதும் முதலில் ஜெபித்துவிட்டு செய்வீர்கள் என்றால் அந்த காரியம் உடனே வாய்க்கிறதை காணலாம். ஜெபிக்காமல் செய்வீர்கள் என்றால் நீங்கள் மழுங்கிய கோடாரியை போல் உங்கள் காரியம் ஒன்றும் வாய்க்காமல் துக்கத்துடனே திரும்புவீர்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு நபரை சந்திக்க செல்லுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பஸ் எடுத்து பிரயாணம் பண்ணி அவருடைய வீட்டிற்கு போகும்போது அங்கே அவர் இப்பொழுதுதான் வெளியே போய்விட்டார் என்று சொல்லிவிட்டால் மாலையிலேயே திரும்பவும் செல்லுவீர்கள். இப்படி பல முறை முயற்சித்தும் அவரை சந்திக்க முடியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். ஆண்டவரே, நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன். இதுவரை ஜெபிக்காமல் போனதினால் அவரை என்னால் சந்திக்க முடியவில்லை. இப்பொழுது நீர் பொறுப்பெடுத்து கொண்டு நான் அவரை சந்திக்க உதவும் என்று ஜெபத்தில் கேளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருந்த நபர் உங்களை தேடி உங்களுடைய வீட்டிற்கு அவராகவே வருவார். இதுதான் மழுங்கிய கோடாரியால் மரம் வெட்டுவதற்கும் கூர்மையான கோடாரியால் மரம் வெட்டுவதற்கும் உள்ள வித்தியாசம். இந்த வாக்குதத்தத்தில் கர்த்தர் சொல்வதை கவனியுங்கள். நான் உன்னை கூர்மையாக்குகிறேன் என்று சொல்கிறார். அதாவது கூர்மை நம்மிடமிருந்து வருவதில்லை, அது கர்த்தரிடமிருந்தே வருகிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் பாதத்தில் நம்மை ஒப்படைப்பதுதான். ஒரு கொல்லன் இரும்பை நெருப்பில் வைத்து சூடாக்கி பின்பு அதை தட்டி வடிவமைக்கிறான். நெருப்பில் வைக்காத இரும்பை அவனால் வடிவமைக்கவே முடியாது. அதுபோலவே கர்த்தர் நம்மை தம்முடைய சமூகத்தின் நெருப்பில் வைக்கும்போதுதான் நம்மை கூர்மையான யந்திரமாக வடிவமைக்க முடிகிறது. ஜெபத்தில் அவர் சமூகத்தில் நேரம்
செலவிடுவதே அந்த நெருப்பில் காத்திருப்பதற்கு சமானமாகும். பிரியமானவர்களே, கர்த்தர் வெறும் கோடாரியை மட்டும் பேசவில்லை. மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய் என்று சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மலையை போல் நிற்கும் தடைகள் என்னென்ன? நீண்ட நாட்களாக தீராத வியாதியா, உடைந்த குடும்பமா, நிறைவேறாத வாக்குதத்தமா, மனதை அழுத்தும் கடனா? இந்த மலைகள் எதுவாயினும் கர்த்தர் உங்களை அந்த மலைகளை நொறுக்கும் யந்திரமாக மாற்ற விரும்புகிறார். ஆனால் நீங்கள் கூர்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கூர்மை குறையும் போது மலை நொறுங்குவதில்லை, நீங்கள்தான் நொறுங்கிவிடுவீர்கள். ஆகவே தினந்தோறும் ஜெபத்தினால் உங்களை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கூர்மையாக்கி கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்கள். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்த நேரத்தை ஒதுக்குங்கள். கர்த்தருக்கு காத்திருங்கள். வேதம் கூறுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பல வேளைகளில் நம்முடைய சரீரம் களைத்து விடக்கூடும், சோர்வுற்று விடக்கூடும், ஜெபிக்க முடியாமல் தோய்ந்து போகக்கூடும். அப்பொழுது நீங்கள் மழுங்கிய கோடாரியைப் போல இருக்கக்கூடாது. சில சமயம் பதில் தாமதமாகிறது என்பதற்கு காரணம் தேவன் கிரியை செய்யவில்லை என்பதல்ல, அவர் நம்மை தயாராக்கி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். நீங்கள் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். மெதுவாக அந்நிய பாஷையிலே பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிடுவார். இன்றைய வாக்குதத்தத்தில் கர்த்தர் புதிதும் கூர்மையுமான என்று 2 வார்த்தைகளை சேர்த்து சொல்கிறார். புதிது என்றால் என்ன? பழைய துரும்பும் சேரும் படிந்த துருப்பிடித்த கோடாரி அல்ல. கர்த்தர் நம்மை நாளுக்கு நாள் புதுப்பிக்கிறார். நேற்றைய ஜெபம் போதாது, இன்றும் அவரிடம் புதிதாக வர வேண்டும். தினமும் மாறாமல் விடாமல் அந்த புதுப்பிக்கும் கிரியை ஜெபத்தில் நடைபெறுகிறது. இப்பொழுது புரிகிறதா ஏன் மலைகள் நொறுங்கவில்லை என்று? ஏனென்றால் நாம் மழுங்கிய கோடாரியாய் இருக்கிறோம். ஜெபமே நம்மை கூர்மையாக்கும் ஒரே வழி. பிரியமானவர்களே, இன்று உங்கள் நிலை என்ன? கூர்மையுள்ளவர்களா இருக்கிறீர்களா? இல்லை என்றால் தாமதிக்காதீர்கள். இப்போதே கர்த்தரிடம் வாருங்கள். ஆண்டவரே, என்னை மறுபடியும் கூர்மையாக்கும், உம்முடைய சமூகத்தில் என்னை புதுப்பியும் என்று கேளுங்கள். அவர் உங்களை மலைகளை நொறுக்கும் யந்திரமாக மாற்றுவார். ஏனென்றால் அது அவருடைய வாக்குதத்தம். வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை அவர் நிறைவேற்றுவார். இந்த செய்தி உங்களுக்காகத்தான் என்று நீங்கள் உணர்ந்தால் அதை புறக்கணிக்காதீர்கள். இந்த வாக்குதத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததென்றால் கமெண்டில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள மலை என்ன என்று எழுதுங்கள். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வாக்குதத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று முன்னே நான் வருகிறேன். புதிதும் கூர்மையுமான யந்திரமாக என்னை மாற்றுவேன் என்று நீர் சொன்னதினால் அந்த வாக்குதத்தத்தை பிடித்து கொண்டு நான் நிற்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் மலையை போல் நிற்கும் தடைகள் உமக்கு தெரியும். நான் முயற்சி செய்தேன், நான் போராடினேன். ஆனால் பல சமயங்களில் நான் மழுங்கிய கோடாரியை போல் இருந்தேன். அதனால் தான் சோர்வு
வந்தது, தோல்வி வந்தது. ஆனால் இன்று அந்த நிலை மாற வேண்டும். ஆண்டவரே, என்னை கூர்மையாக்கும் கிரியையை இப்பொழுதே ஆரம்பியும். ஜெபிக்க முடியாமல் சோர்ந்து போன என் இருதயத்தை புதுப்பித்தருளும். உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற கிருபையை எனக்கு தாரும். நான் என் பலத்தால் அல்ல, உம் சமூகத்தினால் தான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். ஆனால் முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்காத நேரங்களும் இருக்கிறது. இன்று அந்த நிலை மாற வேண்டும். என் முயற்சியை மட்டுமல்ல, என் திசையையும் மாற்றும். நான் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உம்முடைய சித்தத்திற்குள் வரும்படி என்னை நடத்தும். நான் ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையை நிறுத்தி உம்மோடு நடக்க கற்றுக்கொள்ள உதவும். ஆண்டவரே, மலையை உடனே அகற்ற முடியாமல் இருந்தாலும் முதலில் என்னை மாற்றும் உம் கிரியையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். குழப்பத்தின் நடுவிலும் நான் அமைதியாயிருக்கவும், தாமதத்தின் நடுவிலும் நான் நம்பிக்கையாயிருக்கவும், பதிலில்லாத நேரத்திலும் நான் உம்மை விட்டு விடாமல் இருக்கவும் உதவும். இன்று நான் தீர்மானிக்கிறேன், இனி நான் மழுங்கிய கோடாரியாய் இருக்க மாட்டேன். தினந்தோறும் ஜெபத்தில் என்னை கூர்மையாக்கிக் கொள்வேன். நேற்றைய அனுபவத்தில் அல்ல, இன்றைய சமூகத்தில் வாழ நான் தீர்மானிக்கிறேன். இது எளிதல்ல என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நான் பின்னோக்கி போகாமல் இருக்க கிருபை பாராட்டும். என் வாழ்க்கையில் நிற்கும் அந்த மலை எதுவாயினும் அதை எதிர்கொள்ளும் வல்லமையை எனக்கு தாரும். சரியான நேரத்தில் சரியான கதவுகள் திறக்கப்படும்படி என்னை நடத்தும். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதால் நான் அசைக்கப்பட மாட்டேன். எந்த யுத்தத்திலும் நான் விழமாட்டேன். நீர் என்னை கைவிட மாட்டீர் என்பதில் நான் திடமாக நிற்கிறேன். என் சுய முயற்சியால் அல்ல, உம் சமூகத்தினால் தான் வெல்லப் போகிறேன். உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை புதுப்பியும், என்னை கூர்மையாக்கும், என்னை உமக்கு பயன்படும் கருவியாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.